ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பூண்டு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கிரேவிக்கு தேவையான பூண்டை தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரித்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே 2 மிளகாவும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் புளியை ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கிரேவிக்கு தேவையான தக்காளி, நான் 2 தக்காளி தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டி அடுப்பில் வச்சிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மண் சட்டியில் தான் பூண்டு தொக்கு பண்ண போகிறோம். இப்போ நம்ம எப்பவும் போல் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விடணும். இப்போ நம்ம இதோட பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்ல பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் என்ன மசாலாலாம் சேர்த்துருக்கேன்னா 2 ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கு தேவையான தேங்காய் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், நான் 1/4 அளவு தேங்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான புளியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி கொஞ்சம் கொதிக்கட்டும், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கிரேவி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே பரிமாற வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு என்னோடய சமையல் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.